வெல்கம் பேக் டு ராமஸ் அறுசுவை கிச்சன். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான சிக்கன் கிரேவி தான் செய்ய போகிறோம். இந்த கிரேவி பார்த்திங்கன்னா இந்த கெடா விருந்து அப்புறம் வந்து விருந்து செய்யும் போதெல்லாம் இந்த மாதிரியான சிக்கன் கிரேவி செய்வாங்க. அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம். இந்த சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த கிரேவி செய்கிறதுக்கு ஒரு பேஸ்ட் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இந்த பேஸ்ட்டுக்கு 6லேருந்து 7 பல் பூண்டு வந்து எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு, ஒரு சின்னத்துக்கும் பெருசுக்கும் இடையில மீடியம் சைஸில் இருக்கிற இஞ்சி எடுத்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1½ டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். நீங்கள் முழு மல்லி இருந்ததுன்னா, தனியாக இருந்ததுன்னா அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு சின்ன பட்டை, ஒரு 2 கிராம்பு எடுத்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி வச்சுக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சிக்கோங்க. இப்போ இதை ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் வந்து ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சோண்டு கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஏன்னா நல்லெண்ணெய் நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் உங்களுக்கு. இதில் ஒரு பட்டை, ஒரு 2 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு ஏலக்காய் இது மட்டும் சேர்த்துக்கிறேன். இது நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு வெங்காயம் வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அந்த ஒரு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் அதை கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா உங்களுக்கு ஃப்ரை ஆகணும். ரொம்ப நல்லா வந்து ப்ரௌனிஷ் ஆகணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அப்போனா தான் உங்களுக்கு கிரேவி வந்து செம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்ல வெங்காயம் வதங்கின பிறகு 2 தக்காளி நல்ல கலராக இருக்கிற நல்ல பழுத்த தக்காளியாக நான் சேர்த்துக்கிறேன். 2 தக்காளி வந்து சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பும் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கோங்க. இந்த தக்காளி வந்து நல்லா மசியணும். அந்த தக்காளியே இல்லாத மாதிரி உங்களுக்கு நல்லா மசிஞ்சு வரணும். அப்படின்னா தான் உங்களுக்கு கிரேவியோட கன்சிஸ்டன்சி வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இந்த மாதிரி நல்லா அந்த தட்டி விட்டு அந்த தக்காளி நல்லா மசிச்சுக்கோங்க. இப்போ வந்து கழுவி வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துக்கலாம். நான் வந்து நாட்டுக்கோழி சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து உங்கள் பிராய்லர் சிக்கனோ இல்லை நாட்டுக்கோழி சிக்கன்லேயே நீங்கள் இந்த கிரேவி செய்யலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் சேர்த்துட்டு உடனே தண்ணி ஊற்றாமல் நீங்கள் நல்லா சிக்கனை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அந்த ஆயிலில் ஃப்ரை பண்ணப்புறம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலா பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம். பேஸ்ட்டு வந்து அதை வந்து நம்ம வதக்கலை, எல்லாமே பச்சையாக தான் போட்டிருக்கோம். அதனால் நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் அந்த சிக்கனை வந்து நல்லா வதக்கிக்கோங்க. தண்ணி வந்து சேர்க்காதீங்க. அதனால் ஓரளவு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். ஏன்னா நமக்கு மசாலா வந்து நம்ம வறுக்காமல் சேர்த்துருக்கோம். அதனால் அது நல்லா அந்த பச்சை வாசனைலாம் போகணும். இஞ்சி பூண்டு வாசனைலாம் போகணும். அது போனப்புறம் நம்ம கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கலாம். இது கிரேவியாக செய்ய போகிறதுனால நான் ரொம்ப தண்ணி சேர்க்கலை. இதில் நீங்கள் கொஞ்சம் தண்ணி அதிகமாக சேர்த்துக்கிட்டாங்கன்னா உங்களுக்கு சிக்கன் குழம்பு மாதிரி ஆகும். நான் இப்போ வந்து கிரேவி தான் செய்ய போகிறதுனால தண்ணி வந்து அளவாக தான் சேர்த்துக்கிறேன். இந்த அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு மூடி போட்டு ஒரு 20 நிமிஷம் நல்லா குக் பண்ணிங்கன்னா இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சிட்டு சூப்பரான ஒரு கிரேவி வந்து ரெடி ஆகிடும். இது வந்து நான் சொல்லவே வேண்டாம். ரைஸு, சப்பாத்தி, இட்லி, தோசை, பூரி எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதோட ஸ்டைல் பார்த்திங்கன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த கெடா விருந்து, மறுவீட்டு விருந்து, இந்த மாதிரியான விருந்துக்கெல்லாம் ஒரு மாதிரியான சிக்கன் கிரேவி செய்வாங்க. அந்த கிரேவி வந்து நான் ரொம்ப பேருக்கு எனக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். அந்த ஸ்டைலில் தான் இந்த கிரேவி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோடய வீடியோவை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம சேனலில் நிறைய நான்வெஜ் ரெசிபீஸ்லாம் இருக்குது. உங்களுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதையும் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம்.